தமிழனின் இந்தி போராட்டம் வரலாறு. முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937-38 ஆண்டு நடந்தன. இரண்டாவது இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1948-49 ஆண்டு நடந்தன. மூன்றாவது முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1952 ஆண்டு நடந்தன. நான்காவது இந்தி போராட்டம் 1965 ஆண்டு நடந்தன. 1937-1938 சென்னை மாகாண முதல் அமைச்சராக பணியாற்றிய சி. ராஜகோபால் ஆச்சாரியார் அவர்கள் பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடம் ஆக்கினார். அதை எதிர்த்து தந்தை பெரியார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகளார் தலைமையில் பல்லாயிர ஆண்களும் பெண்களுமாக குழந்தைகளும் சிறை சென்றனர். இரண்டாவது இந்தி எதிர்ப்பு 1948-1949 இந்தியா அரசியல் விடுதலை பெற்ற பின் இந்தி மொழி பள்ளிகள் உட்பட அரசு துறைகளிலும் கட்டாய பாடமாக ஆக்கப்படுவதும் அரசு துறைகளில் நடைமுறைப்படுத்தப்படுவதும் நிறுத்தப்பட்டது. மூன்றாவதாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1952 தமிழ்நாட்டில் உள்ள தொடர் வண்டி நிலையங்களின் பெயர் பலகைகளில் எழுதப்பட்ட இந்தி எழுத்துக்கள் அழிக்கும் போராட்டத்தை திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தினர். நான்காவது இந்தி எதிர்ப்பு 1965 எல்லா துறைகளிலும் இந்தி மொழி மட்டுமே ஆட்சி மொழியாக நடைமுறைப்படுத்த முயன்றது. இதை எதிர்த்து தமிழ் மாணவர்களும் தமிழ்நாட்டின் ஊர்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் 50 நாட்கள் கடும் போராட்டம் நடந்தன. அதில் 500க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தனர். இதனை மைய அரசும் மாநில அரசும் பணிந்தனர். இந்தி ஆட்சி மொழி ஒத்திவைக்கப்பட்டது.